எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ரொம்பவே சுவையான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோங்க. ஈஸியான இந்த உருளைக்கிழங்கு வறுவலை நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதில் 1/4 கிலோ அளவுள்ள உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துட்டு இது போல் துண்டுகளாக கட் பண்ணி 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி இதில் எடுத்து சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் உப்பு உள்ளே ஏறணும் அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்த்தேன். கலரும் நமக்கு உருளைக்கிழங்குல நல்லாவே பிடிக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் மஞ்சள் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனாலையும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் இதிலேயே சேர்த்தாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா நமக்கு 80% அளவுக்கு வேகட்டும். அதாவது 3/4 பதத்தையும் தாண்டி உருளைக்கிழங்கு வேகணும். ரொம்ப சாஃப்டாக குழஞ்சி போகிற அளவுக்கு உருளைக்கிழங்கு வேகக்கூடாது. இது போல் ஒரு கத்தியோ இல்லை ஒரு கம்பியோ நம்ம உள்ளே விட்டால் சாஃப்டாக இறங்கணும். ஆனால் உருளைக்கிழங்கு துண்டுகள் தனித்தனியாக இருக்கணும். அந்தளவு வெந்த பிறகு அதை எடுத்து தனியாக வடிகட்டி வச்சுடுங்க. இப்போ அடிக்கனமான ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துட்டு 10 பூண்டு பல் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்துட்டு 2 இனுக்கு கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதையும் இதுக்குள்ளேயே சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் எவ்வளவு நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு நைஸாக கட் பண்ணி எடுத்து இதை சேர்த்து வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லாவே வதக்கியாச்சு. இந்தளவு வதங்கின பிறகு இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுள்ள உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும்பொழுது உப்பு சேர்த்தோம். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு மசாலாக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துருங்க. தனி மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் தான் இங்கே இருக்குதுன்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தனி மிளகாய் தூள் சேர்த்து செய்யும் பொழுது அந்த ஃப்ளேவரும் நமக்கு நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதே சமயத்தில் சுவையாகவும் இருக்கும், கலராகவும் இருக்கும். இப்போது நல்லா எண்ணெயில் கலந்து விட்ட பிறகு மிளகாய் தூளை வடிகட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து இதில் சேர்த்துட்டு பரட்டி விடணும். உருளைக்கிழங்கு சேர்த்து பரட்டி விடும்பொழுது தீயை கொஞ்சம் கூட அதிகமாக செஞ்சிடாதீங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க. ஏன்னா அடி பிடிச்சிடும், கலர் மாறிடும், அப்புறம் சுவையும் மாறிடும். இது போல் நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த காரமெல்லாம் உருளைக்கிழங்குல நல்லா ஊறணும். ஊறி இது ஃப்ரை ஆன பிறகு நம்ம இதில் ஒரு பொடி சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லாவே உறிஞ்சிக்கிட்டு உருளைக்கிழங்கு நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. அந்த மசாலா எல்லாமே சுருங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஒரு பொடி சேர்த்துருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இட்லிக்கு நம்ம தொட்டு சாப்பிடக்கூடிய இட்லி பொடி தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள இட்லி பொடியை இதை சேர்த்துட்டு கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுடுங்க. இட்லி பொடி இதில் சேர்க்கும் பொழுதே நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இட்லி பொடி சேர்த்த பிறகு ஸ்டவ் ஆன்லேயே வச்சு நம்ம இதை வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் காரம் இல்லாத சாப்பாடு வகைகள் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதை சப்பாத்தி பூரி கூட தொட்டு சாப்பிட்லாங்க. அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.